ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தருமபுரி மறைமாவட்ட ஆயர் அவர்கள் நன்றாக நினைக்கிறது, குருமண்டத்திற்கு பாடம் நடத்த வருவார். லாரன்ஸ் வைஸ் ஆண்டகை அவர்கள் மாலை நேரத்தில் ஓய்வாக இருக்கும்போது மாதம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவர் தன்னுடைய ஓட்டுநரை அழைத்துக் கொண்டு ஜோசப் அபிராம் என்ற தந்தையை அணுகிச் செல்வார். பல சமயங்கள் ஏன் என்ற ஒரு வினா வரும். ஆனால் அவரோடு உறவாடுவது, உரையாடுவது, பல விஷயங்களை கலந்து ஆலோசிப்பது, ஒப்பார் பெற்றுக்கொள்வது, பல நிலைகளில் வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாய் வருவார். எதற்காக சொல்கிறேன் என்றால், எவ்வளோ உயரமாக இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிகள், நமக்கு நெறிப்படுத்தவர்கள், வழிகண்டவர்கள், வழிகாட்டிகள், இவர்களை மறந்துவே விடவே கூடாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அல்லது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அல்லது திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் ஒப்புரட்சம் செய்வதை பல புகைப்படங்களை பார்த்து வியந்தது உண்டு. திருத்தந்தையின் தந்தை, திருச்சபையின் முதல் மகன், ராய்ப்பின் வழித்தோன்றல் எளிய முறையில் மண்டிட்டு அவர் பாஸ் செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதான் நம்முடைய இளைய தலைமை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன், எதுக்கு போகணும் என்கிற எண்ணத்தை மாற்றி, ஆண்டவரே அருள் எனக்கு தேவை என்று நாம் கரம் வைக்கும்போது நாம் வெற்றி மாலைக்கு தயாராகிறோம் என்பது அர்த்தமாகும். அதான் தாவீது அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். ஆன்மீக வழிகாட்டி தேடி வருகிறார், ஆன்மீக ஆலோசனை பெறுகிறார், ஆலோசனை பெற்று முன்னேற ஆரம்பிக்கிறார். அதுதான் வாழ்க்கையின் பாடம். இரண்டாவது. மூன்றாவதாக, ராபின் சர்மா என்கின்ற உலக புகழ்பெற்ற உளவியல் மோட்டிவேஷனல் எழுத்தாளர் அழகான ஒரு கருத்தை சொல்கிறார். விஸ்டம் புக்கை பயன்படுத்துங்கள் என்று சொல்வார். விஸ்டம் புக் என்பது என்ன? நம்முடைய குருமடத்திலோ அல்லது நம்முடைய மறைக்கிலோ சொல்லிக் கொடுக்குற ஆன்மீக டைரி, ஸ்பிரிச்சுவல் புக். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் அல்லது 15 நாளுக்கு ஒரு முறை நடந்த நிகழ்வுகள், நாம் எடுத்த முடிவுகள், அதன் விளைவுகள், இவைகளெல்லாம் சுருங்க எழுதி வைப்பதும் ஒரு ஒப்புரட்சம் முன்பாக அதை திரும்ப வாசிப்பதும் நம்மை பண்படுத்தும், பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அதைத்தான் அவர் விஸ்டம் புக் என்று பொது மொழியிலே சொல்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்வில் ஆன்மீக டைரி, ஸ்பிரிச்சுவல் நோட் புக் வைத்துக்கொள்வது மிக அழகான ஒரு வழக்கமாக இருக்குது. தாமஸ் கெம்பிஸ் என்கின்ற இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதி அவர் கூட அழகாக சொல்லுவார், நம்முடைய ஆன்மீக நிகழ்வுகளை, ஆன்மீக முன்னேற்றங்களை குறிப்பெழுதி வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. பின்னோக்கி பார்க்க, உள்நோக்கி பார்க்க, முன்னோக்கி பார்க்க அவை நமக்கு பெரிதும் உதவும் என்பது இந்த இடத்துல குறிப்பிடுது. அதைத்தான் தாவீது சாமுவேல் வழியாக செய்கிறார். தானாக யோசித்தால் ஒருவேளை சரியான முடிவு எடுக்க முடியாது என்று நினைத்து சாமுவேலிருந்து உரையாடி உரசி பார்த்து தன் திட்டங்களை, செயல்பாடுகளை, தன்னுடைய நல்லெண்ணங்களை அவர் பரிசோதித்துக் கொள்கிறார். மிக மிக முக்கியம். அது விஸ்டம் புக்காக இருக்கலாம், அல்லது ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது ஒப்புரட்ச குருவாக இருக்கலாம், நல்ல நண்பராக இருக்கலாம். நமக்கு ஒரு மென்டர் தேவை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு மென்டர் தேவை இருக்கணும். நான்காவது, இறுதியான ஒரு காட்சி இந்த பகுதியில் சந்திக்கிற ஒரு அழகான வாழ்வியல் பாடம். என்னுடைய பங்கிலே ஒரு சகோதரர் இருந்தார். அவர் சொன்னார், ஃபாதர், எனக்கு வந்து நியாயமாக பார்த்தா சீனியாரிட்டி பிரகாரம், அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம், அதே மாதிரி திறமையின் பிரகாரம் இன்க்ரிமெண்ட் வரணும் ஃபாதர், நியாயமாக வரணும். அந்த இன்க்ரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு நல்ல பதவிக்கு கூட வருவேன், கிளர்க்கு, அந்த ஹெட் கிளர்க்கு கூட வருவேன். ஆனால் என் மேல் அதிகாரி அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அவருக்கு நல்ல மனதில்லை. நான் ஒரு பதவி உயர்வு பெறுவதோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் பெறுவதோ, ஊதிய உயர்வு பெறுவதோ அவருக்கு பெரியமாக இல்லை. அடிக்கடி என்னை தொல்லை செய்து என்னை பற்றி தவறாக செய்தி அனுப்பி என்னுடைய பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தடை செய்து கொண்டிருக்கிறார் என்று கலங்கி சொன்னார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சார், அவரில் உங்கள் அதிகாரி, அவர் இருக்கிறார் பெரிய அதிகாரிகிட்ட போங்க, கட்டாயம் உள்ள நடக்கும் என்று சொன்னேன். அவர் திரும்பி வந்தபோது சொன்னார், என்னுடைய மேலதிகாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், அவர் இடத்துக்கு என்ன போட்டிருக்கிறாங்க என்று சொன்னார். ஒரு சின்ன வாழ்வியல் நிகழ்வு தான். பாடங்கள் பாருங்கள். நாம் எந்த அதிகாரத்துக்குள்ள இருந்தாலும் முன்னூற்று போல அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு கீழ் ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். நமக்கு அவ்வளோ அதிகாரம். ஆனால் நம்மை விட பெரிய அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அதை நாம் மறந்துவிட்டு நாம் செயல்பட நினைத்தோம் என்றால் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய பதவியையும் நாம் தவறாக பயன்படுத்துகிறோம், முறைகேடாக பயன்படுத்துகிற அர்த்தமாகும். நம்முடைய பதவியும் நம்முடைய அதிகாரமும் ஏழைகளுக்கும் எளியவருக்கும் தேவையில் இருப்பவருக்கும் அல்லது நல்ல திறமையோடு நம்பிக்கையோடு உழைப்பவர்களுக்கும்
உற்சாகத்தை கொடுப்பதாகவும் உதவி செய்வதாகவும் அமைய வேண்டும். இல்லை என்றால் பெற்ற பதவியினுடைய அர்த்தமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இரவு வேலை இரவு 11:30 மணி. ஒரு வயதான மூதாட்டி ஒரு சின்ன சூட்கேஸை வைத்துக்கொண்டு பிளாட்ஃபார்மில் காத்திருக்கிறார். கடைசி ரயில் போய்விட்டது. போர்ட்டர் அந்த சகோதரிடம் வந்து கேட்கிறார், அம்மா எந்த ஊருக்கு நீங்கள் போகணும் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகிறார். அந்த இடத்துக்கான ரயில் 9 மணிக்கே போயிட்டாயிட்டம்மா, நீங்கள் 11 வரை காத்திருக்கிறீர்களே என்று சொல்லும்போது அவர் செய்த தவறை அந்த மூத்த சகோதரி உணர்கிறார். வயதான நிலையிலே தவறு விட்டதை அந்த போர்ட்டர் புரிந்து கொள்கிறார். அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் விடுகிறார். சார், இந்த அம்மா ட்ரெயினை விட்டுட்டாங்க, நைட்டு 11:30 மணிக்கு குழுவில் உட்காந்து தடுமாறுறாங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று சொல்லிட்டு அவர் போய்விட்டார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவரை பார்த்து கேட்கிறார், அம்மா யாரை பார்க்க போகிறீங்க, எங்கே போகிறீங்க? என் மகனை பார்க்க போகணும் அப்படின்னாங்க. யார் உங்கள் மகன் அப்படின்னு கேட்கல, லால் பகதூர் சாஸ்திரி. அன்றைய நாளில் ரயில்வே அமைச்சராக இருந்தவர், மிகப்பெரிய பதவியில் எல்லாரும் நன்மதிப்பு பெற்ற ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர். மா லால் பகதூர் சாஸ்திரியுடைய அம்மாவை நீங்கள் தட்டப்புடலாக வைத்து அவர் பத்திரமாக வைத்து அனுப்பி வைக்கிறார்கள். அவங்க அம்மா போய் என் மகனை சந்திக்கிறார்கள். வீட்டுக்குள்ளாக அழைத்து போன லால் பகதூர் சாஸ்திரி, அம்மாவை பார்த்து பயணம் நன்றாக இருந்தது அம்மா என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அம்மா அவரை விட்டு பார்த்து, நீ என்னப்பா வேலை செய்கிற என்று கேட்டார்கள். அந்த உபசரிப்பு உபச்சாரம் அனுப்பி வைத்த பாதுகாப்பு எல்லாம் மறந்து பார்த்து, என்ன ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறம்மா என்று சொல்கிறார். மகான்கள் வாழ்ந்த நாடு என்று சொல்லி அதை எழுதி ஆசிரியர் முடிக்கிறார். பதவி என்பது சொந்தத்திற்கும் சுற்றத்திற்கும் வேண்டப்பட்டவர்களுக்கும் தாரை வார்த்து கொடுக்கிற உரிமைகளை இனமாக வழங்குகிற ஒரு செயல்பாடல்ல. மாறாக தியாகத்திலும் அன்பிலும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி தேவையில் இருப்பவருக்கும் உணர்ந்து பார்த்து உதவ நாம் எப்பொழுது அதிகாரத்தை பதவி பயன்படுத்துகிறோம் அப்போதும் உண்மையான தலைவராக இருக்கிறோம். எவ்வளோ அழகான ஒரு மென்மையான ஒரு மனப்பக்குவம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஐயா அவர்களுக்கு. அதை போன்ற ஒரு நல்ல தலைவர்களை நாம் கொண்டு வந்தால், நல்ல தலைமைத்துவ எண்ணத்தை நாம் கொண்டிருந்தோம் என்றால் வாழ்வு சிறக்கும். தாவீது அதை கொண்டிருந்தார், சவுல் அதை கொண்டிருக்கவில்லை. இருவுக்கான முடிவுகளை நாம் சந்திக்க தான் போகிறோம். இதில் இன்னும் ஒரு சின்ன செய்தி இருக்கிறது. 1 சாமுவேல் 15:23 வாசிகளேன். கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். 28 வாசிகள். அப்போது சாமுவேல், ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார். இப்போ பாருங்க, 15:23 ஆண்டுடைய வாக்கை நீர் புறக்கணித்தீர், ஆண்டவர் உண்மை புறக்கணித்தார் சொன்னார். எந்த வாக்கு அவர் புறக்கணித்தாரோ அந்த வாக்கை மற்ற எண்பாக்களை போல அவருடைய வாயிலே வைக்கிறார். வச்சு பேசு, என் வாக்கை நீ புறக்கணிச்சல்ல, ஒன்னையும் அறியாமல் ஒன்று நான் பேச வைப்பேன், என் இறைவாக்கு பேச வைப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறார். ஆடையை சாமியில் ஆடையை பிடித்து கிழித்தார், இப்படி ஆடையை ஆண்டு கிழித்து போடுகிறார். அதான் ஆண்டுடைய தெரிவித்தோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. ஆண்டுடைய வார்த்தை நீ புறக்கணித்தால் ஆண்டவர் உன்னை புறக்கணிப்பார். உன்னை புறக்கணித்தால் அவர் முன்பாக யார் நிற்க முடியும்? அதுதான் அந்த அழகான ஒரு செய்தியாக இருக்குது. கேளுங்களேன், இன்னொரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்களே. நன்றி தந்தை அவர்களே. இந்த கடைசி ஒரு பகுதி சொன்னீங்க இல்லைங்களா, முற்பகல் சின் பிற்பகல் விளையும். நம்ம இன்னைக்கு ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்டுருவோம், நல்லது விளையும் நாளைக்கு. தந்தை அவர்களே, எனக்கு இருந்த கேள்விகள் 2. இந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது மக்களுக்கு இதில் இருக்கின்ற அந்த கஷ்டம், சவுல் கொலை செய்ய வர்றது, தாவீது மேல் இறக்கப்படுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் வரும். அதே போன்று நாமும் ஒரு வாசிக்கிறவர்களுக்கு 2 ஆசைகள் வரும். ஒன்று இதில் இருக்கின்ற ஒரு பகுதி, இன்னொன்று நீங்கள் தந்த ஒரு விளக்கம். இதில் இருக்கின்ற பகுதியிலிருந்து என்ன ஆசை வரும்னா, வாசிக்கிற மக்களுக்கு நாமும் கூட குழுவாக சேர்ந்து இறைவாக்கு உரைக்கலாமா எங்களோட ஒரு ஆசை வரும். குழுவாக சேர்ந்து ஜெபிப்போம், அன்பியங்களுக்கு போவோம், அதெல்லாம் செய்வோம். அந்த மரியா இன்சனையை செயல்படுவோம், வின்சென்ட் தேப்பால் செயல்படுவோம், இல்லாட்டி பீட சிறுவர்களாக செயல்படுவோம், இளையோராக செயல்படுவோம். அங்கெல்லாம் கூடி ஜெபிப்போம். கூடி ஜெபிக்கிறது சாதாரண நிகழ்வாக இருக்கிறது. அன்னைக்கு கூடி இறைவாக்கு உரைப்பது அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்சம் நல்ல ஒரு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை மூழ்கிய ஒரு தனத்துக்கு நம்ம அழைத்து செல்கிறதுங்கிற ஒரு ஃபீலில் எல்லோருமே சேர்ந்து இறைவாக்கு உரைக்கலாம் அப்படின்னாங்கன்னா என்ன அணுகுமுறையை அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. நான் ரொம்ப கரிஸ்மேட்டிக்குள்ளே போகல, ஒரு சின்ன விவிலி விளக்கத்தை மட்டும் தரேன். திருத்தூதர் பவுல் தன்னுடைய கொரிந்தியர்களை திருமடலில் இறைவாக்கு உரைக்கும் செய்தியை வரமாக சொல்கிறார். இட்ஸ் அ கரிஸ்மா, இட்ஸ் அ கேரிசம்.
ஆண்டுடைய இறைவாக்கு உரைந்து புதுமை செய்வது, ஆண்டுடைய வார்த்தையை சொல்வது, கனவுகள் காண்பது, தீர்க்க தரிசனம் சொல்வது, இதெல்லாம் தூய ஆவியின் வரங்களாக அவர் குறிப்பிட்டு சொல்வார். அவர் சொல்லும்போது 2 காரியங்களை சொல்வார். ஒன்று, நீர் உரைக்கும் இறைவாக்கை விளக்கி சொல்ல யாராவது இல்லாவிட்டால் நீர் இறைவாக்கு இருப்பது அவ்வளவு பயனுடையது அல்ல என்று சொல்கிறார். இப்போ நீ இறைவாக்கை மற்றவர்கள் அது விலக்கி சொல்ல ஒருவர் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இறைவாக்கு கிடையாது, பயனில்லை என்று சொல்ல மிக அழகான முக்கியமான கருத்து. 2வது, இறைவாக்கு வரமோ கனவுகளின் வழியாக இறை செய்தி பெற்றுக்கொள்கிற தன்மையோ அல்லது குணமளிக்கும் வல்லமையோ அல்லது புதுமையில் செய்யும் வரமோ இவை எல்லாமே பொது நன்மைக்காகவே. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இறைவாக்கு வரீங்க, குழுவாக ஆவில் நிரப்பப்பட்டு இறைவாக்கு வரீங்க, எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நன்மைத்தனத்தை நோக்கி போக வேண்டும். நீர் உங்களை பெரியவராக ஆக்கிக் கொள்ளவோ அல்லது உங்களை உயர்த்தி பிடிக்கவோ அது ஒருவேளை ஆகாது. என 2 இருக்கிறது. ஒரு போதகர் மழை வருகின்ற ஒரு மழை காலத்தில் மேடை மேல் இருந்து மறையுரை ஆற்ற ஆரம்பித்தார். மழை கனமாக பெய்ய ஆரம்பித்தது. வெட்ட வெளியிருந்த மக்கள் அங்கெங்கே சிதறி போனார்கள். இவர் என்ன சொன்னார்? இறைவன் பெயரால் சொல்லுகிறேன், மழையே நில் என்று சொன்னார். மக்கள் எல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தாங்க. மேடை சரிஞ்சிருச்சு, அவர் விழுந்துட்டார். நடந்த நிகழ்வு. சில சமயத்தில் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய திறமையும் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் காமிக்கிறதுக்காக நான் மிகப்பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக இறைவனுடைய அருளை தவறாக பயன்படுத்தவே கூடாது. அது கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதனால் திருத்தூதர் பணி நூலில் ஒரு மந்திரவாதி திருத்தூதர்கள் கரங்களை விரிக்கும் போது தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறதை கண்டு, ஐயா இவ்வளோ ஒரு வல்லமையா, எனக்கு அந்த அந்த வரத்தை கொடுங்க என்று பணத்தை கொடுக்க போனான். சீமோன் என்கிற மந்திரவாதி பேதுரு அவரை கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறாரு? நீயும் உன் பணத்தை கொண்டு நாசமாய் போய் என்று சொல்லுகிறார். மிக கடுமையான வார்த்தை. கடவுளுடைய வரத்தை காசை கொடுத்து வாங்க நினைக்கிறாயே, உன் நல்ல எண்ணம் நல்ல எண்ணமே அல்ல என்று சொல்ல ஒரு ஆண்டவரால் தண்டிக்கப்படுகிற செய்தியை திருத்தூதர் பணியுள்ள சந்திக்கிறோம். கடவுளுடைய அருட்கொடையையும் கடவுளுடைய அருள் வரத்தையும் தவறாக பயன்படுத்துவதும் அதை விலைக்கு வாங்கி நமதாக்கிக் கொள்ள நினைப்பதும் ஒருபோதும் கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே அல்ல. அதை நம்ம மறந்துவிடவே கூடாது. இப்போ திரும்ப உங்கள் கேள்விக்கு வரும்போது, இறைவாக்கு உரைப்பது என்பது பொது நன்மைக்காக. முதலாவது, அது தனியாகவோ குழுவாகவோ அது வல்லமை. பலரும் சேர்ந்து ஒன்றாக இறைவாக்கு உரைப்பது ஒருமித்த எண்ணம், ஒருமித்த உறவு, ஒருமித்த ஒரு செயல்பாடு, இறை செயல்பாடு. அது பெந்தகோஸ்தே நாளை போல நமக்குள்ளாக வரக்கூடும். அதெல்லாம் ஒரு மென்மையான உயர்வான நிலைகள். அந்த நிலைக்குள்ள வர முடியுமா என்று தெரியவில்லை. எனக்கு ஒரே ஒரு சின்ன யோசனை வருது. பிரான்சிஸ் அசிசியார் அவருன்னதமான மனிதர், இயற்கையோடு பேசியவர், சூரியனையும் சந்திரனையும் சகோதர சகோதரியாக பாவித்தவர், ஓனாயை பார்த்து அன்பொழுக பேசியவர், வல்லமை மிகுந்தவர். அவருடைய வாழும் காலத்திலே கிட்டத்தட்ட 5000 பிரான்சிஸ்கன் குருக்கள் அவர் சபையில் இருந்தார்கள். அவ்வளோ மிகப்பெரிய சபையை உருவாக்கியவர். இறுதி வரை குருத்துவத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. இறுதி வரை இயேசுவின் 5 காரியத்தை கூட தாங்கியவர். ஆனால் அந்த குருத்துவத்திற்கும் அந்த இறைவனுடைய உடலை ஏந்துவதற்கும் தகுதியில்லை என்று சொல்லி ஒரு சகோதராக வாழ்ந்து மரித்தார் என்னுடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியான மனங்களில் தான் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய புதுமை, ஆண்டவருடைய கிருபை பாய்ந்து வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை முன்னிறுத்தி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளினோம் என்று சொன்னால் அதை விட ஒரு நம்பிக்கை துரோகமான அழைத்தல் வாழ்வு என்றைக்கும் இல்லவே இல்லை. நன்றி நன்றி தந்தை அவர்களே. உங்கள் விளக்கங்களிலிருந்து மக்கள் பெற்றுக்கொண்ட செய்திகளிலே எனக்கும் மக்களுக்கும் ஏற்கனவே எனக்கு இருக்கிறாங்க மக்களுக்கு இது ஒரு ஆசை வரும் சாமி. தனக்கு ஒரு மென்டர், ஒரு அறிவுறுத்துபவர், வழிநடத்துபவர், ஆன்மீக வழிநடத்துபவர் வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். இந்த ஒரு பங்கிலே இந்த மக்களுக்கு இவ்வாறாக ஒரு மென்டர் இருப்பதை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம்? யார் அவர்களுக்கு மென்டராக இருக்கிறார்கள்? அந்த மென்டரை அவர்கள் எப்படி அணுக வேண்டும், எவ்வாறு அணுக வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஆசை அவர்களுக்கு வரும். வழி காட்டுதல் நாம இருப்போமே என்ற ஒரு ஆசை. இப்போ மரல் தியாலஜி என்று சொல்லப்படுகிற ஒழுக்க பற்றிய பேராசிரியர் முன்னாள் மைசூர் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் வாழப்பள்ளி அவர்கள் எங்களுக்கு நடத்தினார்கள். ஒப்புரட்சாரத்தை பற்றி அவர் பேசும்போது, ஒப்புரட்சாரத்தில் ஒவ்வொரு குருவும் 5 நிலைகளில் செயல்படுகிறார்கள். அவர் ஒரு நீதிபதியாக இருக்கிறார். உங்கள் பாவ அறிக்கையை கேட்டு அதற்கான தக்க தண்டனையை இறையர்களோடு கொடுத்து பரிகாரம் செய்விக்கிற நீதிபதியாக இருக்கிறார். 2வது, காணாமல் போன ஆற்றிற்காக கல்லிலும் முள்ளிலும் அணிந்து தெரிந்து தன்னை கண்டுபிடித்தவன் தோல் மீது தூக்கி சுமக்கிற ஆயனாக இருக்கிறார். 3வதாக, ஓடிப்போன மகனைக்காக காத்திருந்து தவமிருந்து அவர் வரும்போது ஓடி சென்று அனைத்து முத்தமிட்டு இல்லத்திற்கு அழைத்து வந்து விருந்து கொண்டாடுகிற ஒரு நல்ல தந்தையை போல இருக்கிறார். 4வதாக, ஒரு சின்ன குழந்தை தனது வீட்டு பாடத்தை செய்ய தெரியாமல் தவிக்கின்ற பொழுது அது எப்படி தந்தையின் உதவி நாடுகிறதோ அதை போல ஒரு நல்ல ஆசிரியராக வாழ்க்கையின் வழிநெறிகளை கடந்ததை மறந்து கண்முன்றிருப்பதை நினைத்து முன்னோக்கி நீ செல்வாயாக என்று வலியுறுத்துகிற ஒரு நல்ல தந்தை போல அவர் இருக்கிறார். 5வதாக, ஒரு நல்ல குருவாக
அந்த ஆன்மாவை தோளில் சுமந்து இறைவன் பாதத்தில் கொண்டு வருகிற ஒரு குருவாக இருக்கிறார். ஒவ்வொரு பாவ சங்கத்திலும் ஒவ்வொரு ஒப்புரட்சாத்திலும் ஒரு குருவானவர் 5 நிலைகளை அவதாரம் எடுத்து செயல்படுத்துகிறார். இதை விட ஒரு மேலான ஒரு ஆற்றுப்படுத்தினர், இதை விட ஒரு மேலான வழிகாட்டி நம்ம எங்கேயும் காண முடியாது. நிறைய இடங்களில் ஒப்புரட்சாதனத்தை ஏதோ ஒப்புக்காக செய்கிற அருட்சாதனமாக மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அமெரிக்காவில் எடுத்த புள்ளி விவரத்தின் பிரகாரம் கத்தோலிக்கர்கள் மத்தியிலே தற்கொலையானது மிக குறைவாக இருப்பது. உண்மையான காரணம் எதுவென்றால், அவர்கள் தங்களுடைய உள்ள கிடக்கையை, உள்ள வருத்தத்தை, உள்ளத்தினுடைய ஆழ்மன குற்றப்படி உணர்வை ஒப்புரட்சாதனத்திலே சொல்லி நிவர்த்தி செய்து கொள்வார்கள் என்ற ஒரு அற்புதமான தகவலை தெரிவித்தார்கள். ஒப்புரட்சாதனத்தை நாம் நாடுவது கிடையாது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது ஆண்டுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கிற நேரம் இறை அடியாருடைய அறிவுரைகளினால் அறவுகளினால் நெறிப்படுத்துகிற ஒரு அற்புதமான அருட்சாதனம். அதை நாம் தகுந்த முறையிலும் தகுந்த மன வெளிப்பாட்டோடு நம்ம பங்கேற்கும் போது மிகப்பெரிய ஒரு மென்டரை, ஆற்றுப்படுத்துகிறவரை, வழிகாட்டியை, ஒரு நண்பரை, ஒரு தோழரை, ஒரு நெறியாளரை, ஒரு நீதிபதியை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பது தாழ்மையான கருத்து. இரண்டாவது, சில சமயங்களிலே நம்முடைய ஜெப குழுக்களிலே இருக்கிற முதிர்ந்த நிலையில் இருக்கிற நல்ல மேன்மையான வளர்ச்சி அடைந்த தலைமைத்துவம் பெற்ற பல நபர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய அதாவது நல்ல மரம் நல்ல கனியை தரும், கனியை கொண்டு மரத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவர் போல அவருடைய கனிகளை கொண்டு அவருடைய இவர் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளலாம். அவரிடம் அன்று சென்று ஆறுதல் பெறுவதும் அறிவுரை பெறுவதும் அறநெறி பெற்றுக்கொள்வதும் மிக முக்கியமான ஒரு நல்ல காரியம். பல இடங்களிலே அருள் சகோதரிகள் மிக அழகான ஆற்றுப்படுத்தலை செய்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அருமையான அற்புதமான ஆற்றுப்படுத்தலை செய்கிறார்கள். இன்றைய காலகட்டங்களிலே பல சகோதரிகள் ஆற்றுப்படுத்தல் என்று சொல்கிற கவுன்சிலிங் கோர்ஸ் முடித்து பயிற்சி பெற்ற ஆற்றுப்படுத்துகிறார்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை அண்டு செல்வது மிக அருமை. நிறைய இடங்களில் வாய்ப்புகள், வசதிகள் திருச்சியை உருவாக்கி தெரிவித்திருக்கிறது. நாம் தான் நம்பாமல் சைக்காலஜிஸ்ட்டை போய் தேடுறது, அல்லது ஃபிசியாலஜிஸ்ட்டை போய் தேடுறது, அல்லது குறிச்சொல்லுடைய போய் சேர்வது. சில சமயத்தில் நாம் எதை தேடி போகிறோம் என்பது மிக முக்கியம். யாரை தேடி போகிறோம் என்பது முக்கியம், மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் எரேமியா 2:13 அழகாக சொல்கிறது, உயிருள்ள பொங்கி வழியும் ஊற்றாக என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீரே தேங்காத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென்று கட்டி கொண்டார்கள் என்பது இதை குறித்து காட்டுகிறது. கடவுளை புறக்கணிக்கிறது மட்டும் கிடையாது, அவருடைய ஆலோசனையும் அறிவுரையும் தேடுவது மட்டும் கிடையாது, தங்களுக்கு தண்ணீரே தேங்காத ஓட்டை தொட்டிகளை செமி அண்ட் டெமி கார்டு நம்ம உருவாக்குகிறது. அதுதான், இது நம்மளை காப்பாற்றும், இது நம்மளுக்கு வழி சொல்லும், இது நம்மளுக்கு குறி சொல்லும், இது நம்மளுக்கு எதிர்காலத்தை நிச்சயம் பண்ணி கொடுக்கும், இது நமக்கு நம்பிக்கையின் காதை திறந்து வைக்கணும்னு போலிகளை நம்பி ஏமாறுறோம் பாருங்க. அதை விட ஒரு அவலம் கத்தோலிக்க திருச்சபையில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதான் ஒரு சின்ன கருத்தாக நம்ம சொல்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 19ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 19. தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதை எல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். மீண்டும் போர் மூண்டது.
தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியர்களுடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார். ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது. அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பி ஓடினார். உடனே சவுல் தாவீதை அவர் வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொன்றுவிடுமாறு காவலர்களை அனுப்பினார். ஆனால் தாவீதின் மனைவி மீகால் அவரிடம், நீர் இன்றிரவே உம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றார். ஆதலால் மீகால் தாவீதை பலகணி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார். மீகால் குடும்பச் சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள். அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டு தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள். தாவீதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பிய போது அவள், அவர் நோயுற்றிருக்கிறார் என்றாள். மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி, நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்பச் சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டு தோலும் இருக்க கண்டனர். சவுல் மீகாலிடம், என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார். அதற்கு மீகால் சவுலிடம், என்னை போகவிடு, இல்லையெனில் உன்னை கொன்றுவிடுவேன் என்று அவர் மிரட்டினார் என்று மறுமொழி கூறினாள். அப்பொழுது தாவீது அங்கிருந்து தப்பியோடி ராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்து சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார். பின்னர் அவரும் சாமுவேலும் நாவோத்துக்கு சென்று தங்கினர். இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் தாவீது இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே சவுல் தாவீதை பிடித்து வர ஆள்களை அனுப்பினார். அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர். அத்துடன் சவுலின் ஆள்கள் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குரைத்தனர். சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்ட போது அவர் 3ஆம் முறையாக ஆள்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்குரைத்தனர். அடுத்து அவரே ராமாவுக்கு சென்று சேக்குவில் இருக்கும் பெரிய கிணற்றருகே வந்து, சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டார். அதற்கு ஒருவன், இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் அவர்களை காணலாம் என்றான். ஆதலால் அவர் அங்கிருந்து ராமாவிலிருந்த நாவோத்துக்கு புறப்பட்டார். கடவுளின் ஆவி அவர் மேலும் இறங்கி வரவே ராமாவின் நாவோத்துக்கு சென்றடையும் வரை அவரும் இறைவாக்குரைத்தார். அவரும் தம் மேலுடையை களைந்துவிட்டு சாமுவேலின் முன் அவரும் இறைவாக்குரைத்தார். அன்று பகல் இரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார். அதனால்தான் சவுலும் இறைவாக்குனருள் ஒருவனோ என்ற சொல் வழங்கலாயிற்று. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீதுக்கு உதவி செய்தது யார்? அவரை நிலைநிறுத்தியது யார்? அவரை புரிந்து கொண்டது யார்? அவரை ஆற்றுப்படுத்தியது யார்? அவரை நெருப்படுத்தியது யார் என்ற பல கேள்விகளுக்கு விடையாக, கோபம் வரும்போது, சோகமாக இருக்கும்போது, ஒரு இயலாமையும் மாற்றாமல் நம்மை தொற்றிக்கொள்ளும் போது நாம் சரமர கேள்வி கேட்போம். அப்போ அவர் கேட்கிறார், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? உங்கள் அப்பாவுக்காக நான் என்ன செஞ்சேன்? மிக அற்புதமான ஒரு உரை, நட்பை பற்றிய உரை. தாவீது யார் என்று யோனத்தான் புரிந்து கொண்டாரோ அந்த புரிதலை